ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.5ல கொஸ்டின் நம்பர் 6 to 10. கொஸ்டின் நம்பர் 6, if sin theta is equal to cos theta, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to what? நமக்கு இதே கொஸ்டினை ரெண்டு பேட்டர்னாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஆங்கிளை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். sin theta is equal to cos theta அப்படின்னா இது நமக்கு எந்த ஆங்கிளுக்கு மேட்ச் ஆகும்? 45 டிகிரி. இப்போ தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. தென் இந்த எக்ஸ்பிரஷனில் ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ 2 tan 45 தென் ஸ்கொயர் ப்ளஸ் sin 45 தென் ஸ்கொயர் மைனஸ் 1. 2 times of tan 45 டிகிரி அப்படின்னா 1 ப்ளஸ் sin 45 டிகிரி 1 by root 2 then square minus 1. So 2 plus 1 by root 2 then square. இப்போ 1 square divided by root 2 square. அப்போ just 1 by 2 மட்டும் வரும். Then minus 1. 2 minus 1 அப்படிங்கிறது 1. Then 1 plus 1 by 2 நமக்கு 3 by 2. So option Bங்கிறது ஆன்சர். இப்போ சேம் இதை நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு sin theta is equal to cos theta. நமக்கு sin cos இப்போ sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ sin ஸ்கொயர் theta is equal to cos ஸ்கொயர் theta. தென் இப்போ நம்ம ரெண்டையுமே ஒரே டைமாக கன்வெர்ட் பண்ணலாம். cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaன்னு எழுதலாமா? sin ஸ்கொயர் theta is equal to 1 minus sin ஸ்கொயர் theta. தென் இது இங்கே மூவ் ஆகிறப்ப 2. அப்போ 2 sin square theta is equal to 1. Then sin square theta is equal to 1 by 2. sin square theta ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? 2 tan square theta plus sin square theta minus 1. இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இப்போ tan அப்படிங்கிறப்ப sin by cos. அப்போ sin square theta divided by cos square theta. Then sin square theta minus 1. இப்போ sin square cos square ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 2 ப்ளஸ் இதனோட வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ 1 by 2 minus 1. நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர்னே வந்துருச்சா? 2 minus 1 1. தென் 1 plus 1 by 2 அப்படிங்கிறப்ப 3 by 2. ஸோ சேம் ஆன்சர். Question number 7. If x is equal to a tan theta and y is equal to b secant theta, then நமக்கு 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ தென் ஒய் பை பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேர்மில் இருந்து எக்ஸ் பை ஏ அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ tan theta. தென் இந்த ஏ இங்கே போகிறப்ப எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு tan theta. தென் அதே மாதிரியே y is equal to b secant theta. Then y by b is equal to secant theta. இங்கே நமக்கு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கனால நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இஸ் equal to tan ஸ்கொயர் theta. Then y ஸ்கொயர் by b ஸ்கொயர் இஸ் equal to secant ஸ்கொயர் theta. ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த ஐடென்டிட்டி? secant square theta minus tan square theta is equal to 1.
இப்ப சீக்கண்ட் ஸ்கொயர் அண்ட் டான் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். y square divided by b square minus x square divided by a square is equal to 1. நமக்கு எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். Question number 8. 1 plus tan theta plus secant theta is multiplied by 1 plus cot theta minus cosec theta is equal to what? நமக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது மாதிரி கொஷினுக்கு நம்ம எப்பயுமே சைன் காசை மாற்றிக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் tan அப்படிங்கிறப்ப சைன் பை காசா? ஸோ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, தென் சீக்கண்ட் தீட்டா 1 பை காஸ் தீட்டா, தென் 1 ப்ளஸ் காட் அப்படின்னா காஸ் பை சைன். அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா, தென் கொசிக்கு 1 டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போ காமன் டினாமினேட்டர் எடுத்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 then whole divided by cos theta. அதே மாதிரியே இங்கே sin theta plus cos theta minus 1 then divided by sin theta. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே, அதாவது ரெண்டு இதுலேயுமே நமக்கு cos theta sin theta அப்படிங்கிறது காமனாக இருக்கா? அப்போ நம்ம இதை a இது bன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b into a minus b. நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப a ஸ்கொயர். ஸோ ஏவோட பொசிஷன் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா தென் ஸ்கொயர், பியோட பொசிஷன் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறதா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. தென் இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab. ஸோ 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா minus 1 divided by sin theta into cos theta. நமக்கு cos square plus sin square அப்படின்னா 1. ஸோ இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். தென் 1 minus 1 0. அப்போ நியூமரேட்டரில் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குமா? ஸோ 2 into sin theta cos theta divided by sin theta cos theta. நமக்கு இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனல் வேல்யூ ஜஸ்ட் 2 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். Question number 9. A cot theta plus B cosec theta is equal to P and B cot theta plus A cosec theta is equal to Q. Then P square minus Q squared is equal to what? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ இதை எப்படி வேணாலும் போடலாம். நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் பி தென் ஏ மைனஸ் பி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லை அப்படின்னா பி கியூவோட வேல்யூவை டைரெக்டாக இதில் ரீப்ளேஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். இப்போ பியோட பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குது? ஏ காட் தீட்டா ப்ளஸ் பி கொசிக் தீட்டா தென் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப பி காட் தீட்டா ப்ளஸ் ஏ கொசிக் தீட்டா தென் ஸ்கொயர். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் கொசிக் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காட் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா தென் minus of b square cot square theta plus a square cosec square theta plus
2ab cot theta into cosec theta. இப்போ இந்த மைனஸை இண்டிவிஜுவல் டைமாக மூவ் பண்ணுறப்ப இது இங்கே மைனஸ் வருமா? தென் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆக்சுவல் ஸ்டெப் என்னது? a ஸ்கொயர் cot ஸ்கொயர் theta மைனஸ் b ஸ்கொயர் cot ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் cosec ஸ்கொயர் theta மைனஸ் a ஸ்கொயர் cosec ஸ்கொயர் theta. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயுமே cot ஸ்கொயர் காமன், செகண்ட் ரெண்டு டைம்லையுமே cosec ஸ்கொயர் காமன். தென் cot ஸ்கொயர் thetaவை காமனாக எடுத்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்கே cosec ஸ்கொயர்டு காமனாக எடுத்தோம்னா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ cot ஸ்கொயர் theta a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு cosecant ஸ்கொயர் theta. நமக்கு ரெண்டுலேயுமே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். தென் cot ஸ்கொயர் theta மைனஸ் cosec ஸ்கொயர் theta. நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். cosec ஸ்கொயர் theta மைனஸ் cot ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 1. பட் இங்கே ரிவர்ஸில் இருக்கனால இதனோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 நம்ம ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுறப்ப b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர். 10th one. If the ratio of the height of a tower and length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun has measure. நமக்கு height of the tower, ஸோ டவர் வந்து பர்பெண்டிகுலர், தென் ஷேடோ வந்து இங்கே இருக்கா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்டு வந்து நம்ம ஹச்னு வச்சுக்கிறோம், டிஸ்டன்ஸு அதாவது ஷேடோவோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து √3 தென் 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட், நமக்கு tan கான்செப்டா? அப்போ tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ √3 டிவைடட் பை 1. ஸோ tan theta இஸ் ஈக்குவல் டு √3. டேனோட எந்த ஆங்கிள் வேல்யூ நமக்கு √3க்கு ஈக்குவல்? 60 டிகிரியா? டிங்கிறது ஆன்சர்.